அதில் வாங்க ஒரு கேக்கு பார்ப்போம். பேக்கிங் சோடா தட்டி வச்சுருக்கேன், ஏலக்காயை, 100 கிராம் ரவை, 1½ கப்பு மைதா மாவு, சீனி, 2 முட்டை, கொஞ்சம் அந்த முட்டை வாசம் தெரியாமல் இருக்குது, கொஞ்சம் வெண்ணிலா எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு முதல்ல என்ன செய்வோம், பிணைஞ்சி வச்சுட்டு அப்புறம் பார்ப்போம். சீனி போடுறேன், அதெல்லாம் ஊறிக்கிறோம். எல்லாத்தையும் போட்டு ஒன்றா கலந்து வச்சுருவோம். மைதாமா, பேக்கிங் சோடா, ரவை, அதை நம்ம போட்டு கலக்கும்போது ரொம்ப சீனி கரைஞ்சிரும். முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறோம். முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன், கொஞ்சம் வெண்ணெய் போட்டிருக்கேன், கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். பிணைஞ்சிட்டு அப்புறம் பார்ப்போம். இந்த ஏலக்காய் பிணைஞ்சி வச்சுட்டு பார்ப்போம். இந்த உருட்டி வச்சுட்டேன் மாவு. இப்போ நம்ம என்ன செய்யறோம், இது 2 பகுதியாக பிரிக்கணும். அப்போ தான் கட்டையில் வச்சு திரட்டுறதுக்கு, ரொட்டி கட்டையில் வச்சு திரட்டி வெட்டுறதுக்கு சரியாக இருக்கும். நல்லா பிணைஞ்சாச்சு. சரி இருக்கட்டும், பார்ப்போம். எண்ணெய் சுட வச்சுருக்கேன், நல்லா சுடட்டும். பார்ப்போம். என்ன சூடாயிருச்சான்னு பார்ப்போம். சூடாயிருச்சு. முதல்ல எடுத்து போடுவோம். கொஞ்சம் கொஞ்சம் போட்டு எடுத்துக்குவோம். நான் இப்படி தான் வெட்டி வச்சுருக்கேன் கேக்கை. பொடியிட்ட அப்புறமா பொடியிட்டு பார்ப்போம்.